மற்றும் ஒரு அண்மை செய்தி, மின்சாரம் தாக்கி மூவர் உயிரிழந்திருப்பதாக தற்போதைய தகவல் கிடைத்துள்ளது. முதலாவதாக மீஞ்சூர் அருகே கோழி இறைச்சி ஏற்றி வந்த ஒரு வாகனம் டிரான்ஸ்பார்மரில் மோதியதில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மதுரவாயல் அருகே மழைநீரை அகற்ற முயன்ற போதும் அரக்கோணத்தில் மின்சார சுவிட்ச் போடும் போதும் மின்சாரம் தாக்கி மூவர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த தகவலை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதாகர், 3 சம்பவங்கள் குறித்தான விளக்கங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. சென்னை கொடுங்கூர் உள்ள கோழி இறைச்சி கடையில் திருநெல்வேலி சேர்ந்த சுரேஷ் என்பவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இன்று காலை சுரேஷ் தான் வேலை செய்யும் கடையில் இருந்து இறைச்சிகளை சிறிய சரக்கு வாகனத்தை ஏற்றி கொண்டு அத்திப்பட்டு வந்து கொண்டிருந்தார். அப்போது அத்திப்பட்டு கோழி இறைச்சிகளை இறக்குவதற்காக வந்தபோது சாலையோரத்தில் இருந்த டிரான்ஸ்பார்மர் மீது எதிர்பாராத விதமாக சரக்கு வாகனத்தின் இரும்பு கம்பி ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் டிரான்ஸ்பார்மரில் இருந்த இரும்பு கம்பி மூலமாக சரக்கு வாகனத்தில் மின்சாரம் பாய்ந்து ஓட்டுநர் சுரேஷ் மயங்கியுள்ளார். இதனையடுத்து அங்கிருந்த அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு மீஞ்சூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் இது சம்பந்தமாக செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். இதே போல மதுரவாயல் அருகே மழைநீர் அகற்ற முயன்ற போது மின்சாரம் தாக்கி வட மாநிலத்தை தொழிலாளி ஒருவர் உயிரிழந்து இருக்கிறார். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர், அதாவது புவனேஷ் என்பவர், மதுரவாயல் அடுத்த வானகரத்தில் உள்ள தனியார் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் கடந்த 3 மாதங்களாக தங்கி கட்டட தொழிலாளிக்கு பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் நேற்று கனமழை பெய்ததால் கட்டிட வளாகத்தில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அந்த தண்ணீரை புவனேஸ்வர் அகற்றுவதற்காக மின் மோட்டாரை பயன்படுத்தும் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் மோட்டாரில் பாய்ந்து சம்பவ இடத்திலே அவர் துடித்து விழுந்திருக்கிறார். இதனை கண்ட உடன் பணிபுரிந்த தொழிலாளர்கள் உடனடியாக மின் இணைப்பை துண்டித்துவிட்டு அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பூந்தமல்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிர் இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். சடலத்தை கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல அரக்கோணத்தில் வீட்டில் ஃபேன் போடுவதற்காக சுவிட்சை ஆன் செய்த போது அதில் மின்சாரம் பாய்ந்து 12 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலே உள்ள, அதாவது வீட்டின் மேலே சென்ற மின் அழுத்த கம்பியானது மரத்தின் மீது பட்டு மரம் ஈரமாக இருந்ததால் வீட்டின் சுவற்றில் மின்சாரம் பாய்ந்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற மழைக்காலங்களில் மின் வயர் மீது சாய்ந்துள்ள மரக்கிளைகளை வெட்டி மின்சாரம் ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். பவித்ரா, தகவலுக்கு நன்றி சுதாகர்.